தமிழ் கிராமங்களை எப்படி ஒருங்கமைத்தேன், எவ்வாறு இந்த தமிழ் கிராமங்கள் வடிவமைக்கப்பட்டன என்று கிஸ்புல்லா கூறுகின்றார். இந்த கிஸ்புல்லாவின் சதி நடவடிக்கைகளும் அதன் பின்னால் திரைமறைவில் தமிழ் கிராமங்கள் எப்படியான வகையில் ஆக்கிரமிக்கப்பட்டன என்றும் மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்களும் அதனுடைய ஆபத்து நிலைமைகளை 7 வருடங்களுக்கு முன்னர் அவரும் ஒரு காணொளியிலே பதிவு செய்திருக்கின்றார். அவற்றை பார்ப்போம். மத்தி பிரதேசத்தை நான் தான் உருவாக்கினேன். அதை செய்தது அவ்வளவும் நான் தான். அதற்காகத்தான் எனக்கு 2000 ஆண்டு கொடும்பாவை எரித்து என்னை தோக்கடித்தார்கள் தமிழ் மக்கள். 2000 ஆண்டு என்னை தோக்கடித்ததும், எனக்கு எதிராக ஜோசப் பராஜ் தலைமையிலே மிகப்பெரிய கான்சகத்திலே கொடும்பாவை எரித்ததும் நான் அந்த கோரலை பற்றி மத்தி பிரதேசத்தை உருவாக்கியதான். அதை உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளை செய்து நான் திறப்பதற்கு வையமே காரியாலயத்தை எடுத்து அதுக்கு தளபாடங்களையும் நான் தான் பெற்றுக் கொடுத்தேன். என்னுடைய நிதி ஒதுக்கீட்டில் இருந்துதான் அந்த குரலை பற்றி மத்திய பிரதேச ஆரம்ப கட்டத்தான தளபாடங்கள் அவ்வளவும் வாங்கியது. வையமே காரியாலயத்தை புனரமைத்து அதில் தான் நாங்கள் திறப்பதற்கு இருந்தோம். ஆகவே அது உட்பட அங்கே இருக்கின்ற ஓட்டமாடி மத்தியில் இருக்கின்ற ஆதார மண்டபம், பாலச்சேரியில் இருக்கிற கட்டிடங்கள், பாடசாலைகள், புதிய அங்கே இருக்கின்ற அவ்வளோ அநேகமான புதிய அத்தனை என்னுடைய நிர்வாக காலத்திலே திறக்கப்பட்டதுதான். அந்த நிறைய வேலைகளை நாங்கள் செய்தோம். இந்த இடத்தில் அவருடைய காட்சி அங்கே நிறுத்தப்படும். இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வியை ராஜ் உங்களிடம் கேட்க வேண்டும். பொது அவர் சொல்கிறார், இந்த ஒரு கிராமத்தை கோரலை பற்றி நினைக்கிறேன், அந்த கிராமத்தை நாங்கள் உருவாக்கினோம் என்பது. அது கிராமம் இல்லை, அது வந்து ஒரு பிரதேச பிரிவு, ஒரு பிரதேச சபை பிரிவு, பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேச சபை பிரிவு. அந்த இன முரண்பாடுகள், இன கலவரங்கள் மும்முரமாக இருந்த அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் தமிழர்கள் அப்படியே கிழக்கில் நடக்கின்ற எந்த விடயமே வெளியே தெரியாத அளவுக்கு ஓரங்கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இருக்கவில்லை. அவர்களுக்கான அரசியல் தலைமைகள் அங்கு இருக்கவில்லை. விடுதலை புலிகள் நகரத்திற்குள் இல்லாமல் அவர்கள் காடுகளுக்குள் சென்றிருந்தார்கள். யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. விடுதலை புலிகளுடைய முழு நேர அந்த கன்சன்ட்ரேஷன், என்கேஜ்மெண்ட் வந்து இராணுவத்தினுடன் சண்டை பிடிப்பதிலே இருந்து கொண்டிருந்தது. தமிழர் தரப்பில் அரசியல் நடவடிக்கைகள் செய்வதற்காக எந்த ஒரு வெளியும் அங்கு இருக்கவில்லை. அந்த நேரத்தில் பல தமிழ் கிராமங்கள், ஓட்டமாவடி என்கின்ற ஒரு சிறிய பிரதேச சபை இருந்தது. அந்த பிரதேச சபையை மையப்படுத்தி அயலிருந்த அத்தனை தமிழ் கிராமங்களையும் ஒன்றிணைத்து ஒரு முஸ்லிம்களுக்கான அந்த கோரடைப்பட்டு மற்றி என்கின்ற ஒரு பிரதேச சபையை ஹிஸ்புல்லா உருவாக்கியிருந்தார். இது முஸ்லிம்களுக்கான அந்த தமிழ் பிரதேசத்துக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேச படை. ஏனென்றால் அந்த பிரதேச சபையை நிர்வகிக்கின்றது வந்து முஸ்லிம்களாக இருப்பார்கள். இந்த பிரதேச சபையில் அநேகமான தமிழ் கிராமங்கள் இருக்கும். ஆனால் அதை நிர்வகிக்கின்ற எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பது முஸ்லிம்களாக இருப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய உணர்வலையை அந்த நேரத்தில் ஏற்படுத்தி இருந்தது. பல ஆர்ப்பாட்டங்கள் செய்திருந்தார்கள். மிகுந்த நெருக்கடிகளை அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் தமிழ் தலைவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள்.